உலகின் முதல் முருகன் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுனாமி வந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் வெளியே வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்கள் பழமையான கோயில் தான் சொல்லப்படுது. குறைஞ்சபட்சம் 3000 வருடங்கள் பழமையான கோயில் சொல்லப்படுது. இது வந்து முருகன் கோயில் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முருகனோட வேல் முன்னாடி இருக்குது. ஸோ ஒரு கருங்கற்களான ஆன ஒரு வேல், முருகன் வேல் வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் வந்து அந்த காலத்து அந்த தமிழ் பிராமின் கல்வெட்டுகள் சொல்கிறாங்க, அந்த கால கல்வெட்டுகள் கிடைக்குது. அதை பார்க்கவே ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இந்த கோயில் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலாக சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து 1200 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட அந்த உண்டி, அதுக்கப்புறம் அந்த மண்பாண்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த கோயிலில் கண்டுபிடிக்கப்படுது. இது இல்லாமல் ரொம்ப முக்கியம்னா இங்கே வந்து மனிதரோட எலும்புகள் கிடைக்குது. அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதரோட எலும்புகள் கிடைக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த முருகன் கோயிலில் கருவறையில் சிலையை காணும். சிலை இல்லாமல் வணங்கியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இல்லைன்னா முருகன் சிலை அந்த இடத்துல காணாமல் போயிருக்கலாம். கோயிலில் வந்து ஒரு தரமட்டமான மாதிரி ரொம்ப பழமையாக ரொம்ப பழசாக தான் இருக்குது. இப்போ கோயில் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது.